எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் பாலிடிக்ஸ் எல்டிஆர் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். யாரும் பேசாததை பேசுவோம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு சில போஸ்ட்டுகளை போடுறதுக்கு ஆரம்பிச்சு இப்போ தொடர்ந்து டெய்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி முதுகில் குத்தி விட்டது அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு, கடுமையான விமர்சனம். அதை பற்றி பேச போகிறோம். அப்புறம் முதலமைச்சர் விஜய் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன். அதுக்கடுத்தது ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் அப்படின்னாவே பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளக்குறதுக்கான ஒரு முயற்சி. இது 3 தான் இந்த பதிவில் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற தகவல்கள் பயனுள்ளவை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு காங்கிரஸ் கட்சி சப்போர்ட் பண்ணிடுச்சு. இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இல்ல அந்த கட்சி மறுபடியும் மக்களை ஏமாற்றுகிறதா அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன பிரச்சனைனா, விஜய் முதலமைச்சர் ஆவது உதயநிதி ஸ்டாலினோட எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தும். சொல்ல போனா விஜய் கூட போட்டி போடும் அளவிற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு திறமை இல்லை, தகுதி இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா விஜய்க்கு இருக்கிற பொதுமக்கள் கிட்ட விஜய்க்கு இருக்கிற அமோகமான ஒரு ஆதரவு உதயநிதிக்கு இல்லை அப்படிங்கிறது கண்கூடாக தெரிஞ்ச விஷயம். ஸோ விஜய் முதலமைச்சராகி 5 வருஷங்களை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணினார்னா அது உதயநிதியோட எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத திமுக நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த கட்சி ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில இப்ப சிக்கி இருக்கு. என்னன்னு பார்த்தா, முதல்ல 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி மறுபடியும் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினிலிருந்து எல்லாருக்குமே அதீதமா இருந்தப்ப, அடுத்தது உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக அறிமுகப்படுத்துவதற்கும் அந்த கட்சி தயாராக இருந்தது. அதுக்கு அந்த கட்சியோட மூத்த தலைவர்களும் ஏத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா சட்டமன்றத்திலேயே ஒரு மூத்த தலைவர் சொன்னாரு, உதயநிதி ஸ்டாலினோட மகனோட அமைச்சரவை ஒண்ணு வந்துச்சுனால் அங்கேயும் நாங்க இருந்து ஒர்க் பண்ணது தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் பழைய விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப விஜய் ஜெயிச்சது எல்லா விதத்திலும் திமுகவுக்கு ஒரு எதிரான விஷயம். ஆனால் திமுக படுதோல்வி அடைந்ததுடன் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் கூட அவர் தொகுதியில வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிறது அது அவங்களை மிகப்பெரிய ஒரு ஆற்றாமையில் கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நிலையில விஜய் முதலமைச்சராக பதவியேற்பது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 ஆண்டுகளுக்கு விஜய் முதலமைச்சராக ஆட்சி செய்தால் மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிரச்சனை. ஆனா அப்ப வர்ற பிரச்சனையை விட இப்ப சட்டமன்றத்தில் போதிய ஆதரவு இல்லாமல், ஒருவேளை விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போய் அவர் பதவி விலகும் நிலை ஏற்பட்டால் சட்டமன்றம் சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிரு. அடுத்த 6 மாசத்துல தேர்தல் வரும். அப்படி தேர்தல் வந்தா இப்ப 108 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிற விஜய் கட்சி அடுத்தது 220 தொகுதிகளில் கூட சர்வசாதாரணமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறத திமுக நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. சோ எப்படியாவது ஒரு வகையில விஜயை முதலமைச்சராக பதவியேற்க வைத்து அவரோட திட்டங்களை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையை உருவாக்கி அப்புறம் ஆட்சியை விட்டு அகற்றினால் அந்த நேரத்தில் தேர்தல் வரும்போது விஜயோட செல்வாக்கு கணிசமா குறைஞ்சிடும் அப்படிங்கறத திமுக தெரிஞ்சு வச்சிருக்கு. சோ விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பது உதயநிதிக்கு எதிரான மிகப்பெரிய சவால் என்பதை விட, அவர் முதலமைச்சர் ஆக முடியாம போய் சஸ்பெண்டட் அனிமேஷனுக்கு சட்டமன்றம் போய் அடுத்த 6 மாசத்துல மறுபடியும் தேர்தல் வந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது அதை விட பெரிய ஆபத்து அப்படின்னு கருதி திமுகவை விரும்பி காங்கிரஸ் கட்சியை விஜய்க்கு ஆதரவு அளிக்க வைத்திருக்கிறது அப்படிங்கிறதா பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மை. ஆனால் அதை மறைத்து விட்டு மக்களை ஏமாற்றும் விதமாக காங்கிரஸ் ஒரு திட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இந்த திமுகவோட இரட்டை வேடம் விரைவில் வெட்ட வெளிச்சமாகும். அதுக்கான சூழ்நிலை வரும்போது அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சுருக்கமாக பார்த்தா, விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும், அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்க வேண்டும். அவர் முதலமைச்சராக தொடரும் பொழுது அவரோட எம்எல்ஏக்கள் போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவாங்க. அந்த காமெடியை எல்லாம் பெருசு பண்ணி அதை விட விஜய் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற முடியாமல் போகும். அப்போ அவருக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கையை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்த முடியும். இதை தாண்டி விஜய் கட்சியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது நிர்வாகிகள் அல்லது ஏதாவது பதவியில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்புகளை பண்ணும்போது அதையெல்லாம் ஊதி பெரிதாக்கி அவருடைய செல்வாக்கை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதற்கான அவகாசத்தை பெருக்கிக் கொள்ளும் விதத்திலும்
அதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் விதத்திலும் காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் திமுகவோட உண்மையான விருப்பம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது விரைவில் வெட்ட வெளிச்சமாகும் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் நானு. சரி, இப்படி ஒரு நிலைமை இருந்தால் கூட திமுக எத்தனை பேர் முதுகில் குத்தி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், பாஜக கூட்டணியில் அமைச்சரவையில் அங்கம் வகித்துவிட்டு தேர்தல் நேரத்துல எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம அப்படியே போய் காங்கிரஸ் கட்சியில் கூட்டணியில் சேர்ந்து அடுத்து அமைந்த ஆட்சியிலும் மிகப்பெரிய அதிகார பகிர்வை வைத்திருந்த கட்சி தான் திமுக. திமுக நிறைய பேரோட முதுகில் குத்தி இருக்கு. அப்படி குத்து வாங்கினவங்கள வைகோவும் ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முதுகில் குத்துவதே திமுகவோட ஒரு பழக்கம் தான். திமுகவோட பார்ட்னர்ஷிப்ல இருந்த ஒரு அலையன்ஸ்ல இருந்த காங்கிரஸ் அவங்க கிட்டே இருந்து அதை கத்துக்கிட்டு முதுகில் குத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு பார்வையா இருக்கு. ஆனால் உண்மை என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதுகில காங்கிரஸ் குத்துல அதை ஒரு குற்றச்சாட்டா திமுக முன்வைக்கும் போது அதுக்கு பதில் சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வாதத்தை நான் முன் வச்சிருக்கேன். திமுகவே காங்கிரஸ் கட்சியை விஜய்க்கு ஆதரவளிக்க அனுப்பி இருக்கும். அதன் மூலம் அடுத்த ஓராண்டிற்குள் விஜயோட செல்வாக்கை அதல பாதாளத்திற்கு கொண்டு போய் அடுத்து அவரை தோற்கடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது கூட திமுகவோட முயற்சியா இருக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு 1000 கோடி ரூபாய் அல்லது 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணி கூட ஒரு வருஷம் கழிச்சு விஜய் கட்சியில் இருக்கிறவங்களையோ அல்லது வேற ஏதாவது ஒரு வகையில ஒரு 50-60 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவங்க ஆட்சியை கைப்பற்றதுக்கான முயற்சியும் எடுப்பாங்க. இதுல எல்லாம் விஜய் எச்சரிக்கையோடு செயல்படணும் அப்படிங்கிறதை கடந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்கிட்டையும் விஜய் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா திமுகவோட வாக்குகளை வாங்கித்தான் அவங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. திமுக பண்ணின செலவுல தான் அவங்க தேர்தல் செலவுகளை பார்த்துக்கிட்டாங்க. அது இல்லாம தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாமே திமுக செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் அப்படிங்கறத ஜோதிமணி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே விஜய் கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளா இருக்கு. அதுக்கு அடுத்து விஜய் உண்மையிலுமே அவரோட தேர்தல் அறிக்கையில் அதாவது மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அதற்கு நடைமுறையில் சாத்தியங்கள் இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்கு நிதி உதவி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியே அவங்களோட திங்கிங் இருக்கும். அதாவது மக்கள் மாசத்துக்கு 2500 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் சொன்னா அது மக்களை மிகவும் ஈர்க்கும் விதத்திலான ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு திட்டம். அது ஈர்க்கத்தான் செய்யும், ஆனா நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை. அதுக்கு பதிலா ஒரு சிறப்பான முதலமைச்சர் அல்லது திறமையான முதலமைச்சராக இருந்து என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நீங்களே கவர்மெண்ட்டுக்கு மாசம் 2500 ரூபாய் நிதியுதவி செய்யற அளவுக்கு உங்களை நான் வளர்த்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த நிலைமைக்கு வந்த பின்னாடி கூட நீங்க கவர்மெண்ட்டுக்கு நிதி உதவி செய்ய வேண்டாம். கவர்மெண்ட் இப்ப உங்களுக்கு 2500 ரூபாய் மாசம் இலவசமா கொடுக்கறத விட அந்த 2500 ரூபாய் 3000 ரூபாய் நீங்களே சம்பாதிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குற அப்படின்னா அது ஆக்கப்பூர்வமான திட்டம். அதாவது ஒரு நபருக்கு மீன்களை கொடுப்பதற்கு பதிலாக மீன் பிடிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆக்கப்பூர்வமான திட்டம் அப்படிங்கிறது தான் உண்மை. சோ விஜய் அறிவித்திருக்கிற ஏராளமான நலத்திட்டங்கள் எதுவுமே ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் இதை மாத்திக்கணும். அவரால் இதை செய்ய முடியாது அப்படிங்கும் போது மக்களுக்கு இமோஷனலா ஒரு வேண்டுகோள் விடுத்து, அரசு கிட்ட போதுமான நிதி இல்லை, அதனால இந்த அறிவித்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மாசம் 1000 ரூபாய் அப்படின்னு இலவசமா கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு 1000 கோடி ரூபாயையும் தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ் வீட்டில் சோலார் கனெக்ஷன்களை போடுவதற்கு முதலீடு செஞ்சுட்டு அதை மேனேஜ் பண்ற ஒர்க்கை மகளிர் சுய உதவி குழுக்கள் கிட்ட விட்டுட்டு அதுல வர்ற லாபத்தை, அதுல மின்சார உற்பத்தியில் கிடைக்கிற லாபத்தை அவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் கொடுக்குற அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லி இருந்ததுன்னா அது கவர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாசமும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்கும். தமிழ்நாட்டுல சோலார் பயன்பாடு அதிகமாகும். இதன் மூலமாக தமிழகத்தின் பசுமை ஆற்றலை உற்பத்தி செய்யும் திறன் அதிகரிக்கும். இது மாநிலத்தோட நலன்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி திட்டங்களை கொடுப்பதுதான் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள். எனவே விஜய் தன்னோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிற திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மீண்டும் பொதுமக்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கு பதிலாக அந்த பணத்தை சம்பாதிக்கும் நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. அது இல்லாம சும்மா இந்த ஒன்றிய அரசு அப்படி இப்படினால சொல்லிட்டு ஏற்கனவே மத்திய அரசு கூட திமுக ஒரு மோதல் போக்கை கடைபிடித்ததை போல் இல்லாமல் தமிழகத்தின் நலன்கள் காக்கப்படும் விதத்தில், தமிழகத்திற்கு கிடைக்கிற உரிமைகளை முழுமையாக பெறும் விதத்தில் விஜய் அவரோட போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. கொள்கை எதிரி, அரசியல் எதிரினால சொல்லிட்டு இருக்காரு. எதிரிங்கிறவர் அந்த எதிர்ப்பின் மனநிலையை மாற்ற சொல்லி நான் சொல்லல. பட் இணக்கமாக செயல்பட்ட சில விஷயங்கள்ல எப்படி மத்திய அரசு கூட இணங்கி போகணுங்கிற மாதிரி போய் தமிழ்நாட்டுக்கு மேலும் பல வசதிகளை பெறுவதற்கான முயற்சிகளிலும் விஜய் ஈடுபட வேண்டும். அது மட்டும் இல்லாம நான் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோட, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னாடி பாஜக அரசு இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தின சில திட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா
அந்த திட்டங்கள் எப்படி ஆக்கப்பூர்வமான திட்டங்களா இருக்கு அப்படிங்கறத பத்தியும் ஓரிரு விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இப்ப மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் எடுத்துட்டீங்கன்னா, முதல்ல எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே ஒரு நல்ல ப்ராடக்டா இருக்கணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினா அது குவாலிட்டியா இருக்கணும்னா அது ஜப்பான்ல இருந்து வந்ததா இருக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா ஜப்பான்ல இருந்து வந்தாதான் அந்த சோனி, அந்த ஆடியோ சிஸ்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் ஜப்பான்ல இருந்து வந்தாதான் குவாலிட்டியா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதை எடுத்து அந்த நிலைக்கு அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற கம்பெனிகள் வந்தது. இப்போ இந்த 10 வருஷத்துல இந்தியா வந்து அதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இதுல வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணினதுக்கும் பிரதமர் நரேந்திர மோடியோட பாஜக கவர்மெண்ட் பண்ணினதுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது என்ன பண்ணினாங்கன்னா, உலகமயமாக்கல் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவை உலக நாடுகளுக்கு ஒரு சந்தையாக மாற்றி விட்டார்கள். ஆனா பிரதமர் நரேந்திர மோடி வந்த பின்னாடி உலகத்தையே இந்தியாவோட ஒரு சந்தையா மாத்திருக்காரு. ரெண்டுக்கு இடையில மிகப்பெரிய ஏணி வச்சா கூட எத்தாத அளவுக்கு இடைவெளி இருக்கு. காங்கிரஸ் வந்து இந்தியாவை உலக நாடுகளோட சந்தையா மாத்தி இருந்தாங்க. ஆனால் பிரதமர் மோடி வந்து உலகத்தை இந்தியாவோட சந்தையா மாத்திருக்காரு. இதுதான் வந்து பெரிய டிஃபரன்ஸ். சோ காங்கிரஸ் உலகமயமாக்கல் பண்ணினதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு 10 ரூபாய் கிடைச்சது அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடியோட திட்டங்களுக்கு பின்னாடி 100 ரூபாய் கிடைக்குது. 10 மடங்கு வருமானம் அதிகமா வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல மேக் இன் இந்தியா திட்டம் மட்டும் கிடையாது. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரூஃப்டாப் சோலார் இதுக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் கொடுத்து பசுமை ஆற்றலை வளர்க்கறதுக்கு நிறைய ஸ்கீம் சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாம வன்தன் யோஜனா, முத்ரா லோனு, ஏகப்பட்ட ஸ்கீம் பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னாடி பொதுமக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அந்த மத்திய அரசோட திட்டங்கள் எல்லாமே 100% ஆக்கப்பூர்வமான திட்டங்கள். தமிழக முதலமைச்சர் விஜயும் இது போன்ற ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மேலும் சில தகவல்களோட அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.